எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டூ டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் இன்னும் 35 நாள் தான் இருக்கு. இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது? இந்த எக்ஸாம்ல பிரிலிமினரியிலிருந்து நம்ம மெயின்ஸ் போகறதுக்கு. குரூப் 1 உடைய பிரிலிமினரி ரிசல்ட் எப்போ வரும்? அப்படின்றத பத்தியான ஓவரால் வீடியோ தான் இந்த வீடியோங்க. ஓகே. ஸோ இந்த குரூப் 2 எக்ஸாம் அந்த 2A உடைய பிரிலிமினரி எக்ஸாம் இன்னும் 35 நாள்ல இருக்கு. இந்த 35 நாளும் ஃபுல் டைமா நீங்க கண்டிப்பா படிக்கணும். படிச்சா மட்டும் தான் நம்மளால இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். இப்ப இருக்கக்கூடிய போட்டி சூழல் நம்மள வெளியில இருந்துட்டு படிக்கிறதுக்கு அனுமதிக்காது. நீங்க உள்ள வந்து தெளிவா ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் அப்படின்ட்டு டெய்லியும் படிக்கணும். எக்ஸாம் முன்னாடி ஒரு 10 நாள் ஒரு 15, 16 மணி நேரம் படிக்கணும். இத தான் போன டைம் சர்வீஸ் வாங்குனவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முந்தின டைம் சர்வீஸ் வாங்குனவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன நாள் ஆக ஆக காம்படிஷன் இன்னும் சுருங்கிட்டே இருக்கு. அது உங்களுடைய திறந்த நிலை போட்டி அப்படின்றது ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளேயான போட்டியா மாறிட்டு இருக்கு. நம்ம வேலைக்கு போயிட்டு கிடைக்கிற நேரத்தில படிச்சோம் அப்படின்னா, நமக்கு பாஸ் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இப்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. நம்பர் ஆஃப் வேக்கன்ஸீஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்ஃபாக்ட் வேக்கன்ஸி கூடுங்க. இப்ப குரூப் 1ல கூட ஏன் ரிசல்ட் வர டிலே ஆகுது அப்படின்னா, ஒரு அடெண்டம் வந்து சேர்க்க போறாங்க. 20-40 போஸ்ட் வந்து ஆட் பண்ண போறாங்க. டிசி அண்ட் டிஎஸ்பி ஆட் பண்ண போறாங்க. அதனால தான் வந்து டிலே ஆகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ரேஷியோவும் 1:10லேருந்து 1:50 1:20லேருந்து 1:50 மாத்துவாங்க அப்படின்றதையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனிவே மோஸ்ட் ப்ராபப்ளி ரேஷியோலாம் அதிகம் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க. உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு நல்லா படிக்க ஆரம்பிங்க. மெயின்ஸ்க்கு நல்லா படிங்க. ஓகே. இப்ப நான் மெயின்ஸ்க்கு படிக்கிறதா, இல்ல 2க்கு படிக்கிறதான்னா, 2க்கு ரொம்ப ஃபோக்கஸ்டா நம்ம படிக்கலாம். ஜிஎஸ்ஸ ரொம்ப நல்லா படிங்க. லாங்குவேஜும் ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா லாங்குவேஜ்ல வந்து 100 கேள்வி கேட்கறாங்க. இது வந்து பிரிலிமினரிக்கு மட்டும் தான். மெயின்ஸ்ல லாங்குவேஜ் இல்ல அப்படின்றக்கப்ப, ஜிஎஸ் வந்து நீங்க இப்ப படிக்கிறது கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய மெயின்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயின்ஸ் நான் சொல்றது 2A உடைய மெயின்ஸ்க்கும், குரூப் 1 மெயின்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, அதனால 2யுமே ஈக்குவல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. ஜிஎஸ் நல்லா படிங்க. குரூப் 1 நான் நல்லா பண்ணியிருக்கிறேன். பிலிம்ஸ் அப்படின்றவங்க. இல்ல நான் இப்ப குரூப் 2க்கு தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, லாங்குவேஜ்க்கு ஒரு 70% நேரத்த குடுங்க. மீதி இருக்க 30% நேரம் உங்களுடைய ஜிஎஸ்க்கு குடுங்க. ஸோ, ஜிஎஸ் பிளஸ் மேத்ஸ்க்கு குடுங்க. ஸோ, லாங்குவேஜ்ல அழகா ஒரு 85, 90 அப்படின்றது எடுக்க முடியும். கட் கடுமையா நீடிச்சு இந்த எக்ஸாம்க்காக நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா. ஸோ, இதுல என்ன ஒரு இஷ்யூ இருக்குன்னா, முன்னாடி வந்து மனப்பாடம் பண்றதுக்கான வாய்ப்பு நெறைய இருந்தது. ஸோ, இப்ப அப்படி இல்ல. இப்ப ரொம்ப அ அ உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றத இவங்க இப்ப செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றக்கப்ப நெறைய புக் படிக்கணுமா? 8 புக், 10 புக் படிக்கணுமான்னா, அந்த புக்க நம்ம ஒரு தடவ வாசிச்சா போதும். வாசிச்சு நமக்கு வந்து அந்த லாஜிக் புரிஞ்சுட்டா போதும். புதுசா இருக்கிற சில வார்த்தைகள் ஒரு 20, 30 வந்து பார்த்தீங்கன்னா, வெக்காபுலரியா இருக்கும். அத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாரி இருக்கும். இங்கிலீஷ்க்கும் இதே மாரி தான், தமிழுக்கும் இதே மாரி தான். மத்தபடி மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. பாவேந்தர் பாரதிதாசனுடைய தாத்தா யாரு? அதெல்லாம் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ எந்த நூல எப்ப வெளியிட்டாரு? அதையும் நம்ம மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இப்ப கிடையாதுங்க. ஸோ இப்ப இங்க படிச்சுட்டு இருக்க பசங்க நெறைய பேரு, தமிழ் வந்து முன்னாடியோட இப்ப எங்களுக்கு வந்து பர்டன் வந்து கம்மியா தான் இருக்கு. குரூப் 4 பண்ணாங்க. குரூப் 4ல புதுசா அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு கேட்டதுனால, அது ரொம்ப புதுசா இருந்தது. க்ளூலெஸ்ஸா இருந்தது. எப்படி படிக்கணும் அப்படின்றதே தெரியல. இன்ஃபாக்ட் இத வந்து அவங்க இந்த எக்ஸாம்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னும் கூட குரூப் 4 நல்லாவே பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ குரூப் 4 எக்ஸாம்லாம் கேன்சல் ஆகறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. இன்னும் கூட சிலர் வந்து கேன்சல் ஆகும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ரிசல்ட்டே கூட போட்டுருவாங்க. அவங்களுடைய பிளானர்லயே வந்து டேட்லாம் கூட போட்டிருந்தாங்க. ரிசல்ட்டோட மந்த் அப்படின்றதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நினைச்சுட்டு இந்த அ குரூப் 2க்கு படிக்காம இருந்துறாதீங்க. குரூப் 2க்கு ரொம்ப நல்லா தெளிவா படிங்க. ஓகே. ஸோ இப்ப லாங்குவேஜ்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். 70% ஆஃப் டைம் வந்து லாங்குவேஜோடைய கொஸ்டின்ஸ் நெறைய சால்வ் பண்ணி பாருங்க. லாஜிக் ப ப நல்லா புரிஞ்சு படிங்க. இப்ப இளங்குமரனார் புக்கு, நன்னூல், அதனுடைய சொல்லதிகாரம் இது மாரி புதுசா இப்ப பழமொழி 400 இதெல்லாம் வந்து இதுலருந்து நெறைய கேள்விகள் கேட்கறாங்க. அகராதியிலருந்து கேள்விகள் கேட்கறாங்க அப்டின்னா, அதெல்லாம் நெறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நல்ல ஸ்டாண்டர்டான கொஸ்டின் பேப்பர் எடுத்து, அந்த கொஸ்டின் பேப்பர சால்வ் பண்ணுங்க. ஒரு கொஸ்டினா சால்வ் பண்ணுங்க. எல்லா இன்ஸ்டிடியூட்டோடைய கொஸ்டின் பேப்பரும் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. ஸோ, அத நீங்க ஒண்ணொன்னா சால்வ் பண்ணுங்க. நெறைய கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா நல்ல ஸ்கோர் அப்டின்றத பண்ணலாம். மேத்ஸ்ல 25 கேள்வில 20 கேள்வி ஈஸியா கேட்பாங்க. 5 கேள்வி கஷ்டமா கேட்பாங்க. நம்மளுடைய நேரம் கெட்ட நேரமா இருந்ததுன்னா, அந்த 5 கேள்வியில நம்ம உட்காந்துருவோம். 20 கேள்வி நம்ம விட்டுருவோம். ஸோ, அதனால மேத்ஸையும் நெறைய ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் அப்டின்ட்டு மொத்தமா நமக்கு 15 சாப்டர் தான் இருக்கு இல்லைங்களா? ஸோ, இப்ப இருந்து நீங்க பண்ணீங்க அப்டின்னா 2 டைம் ரிவிஷன் பண்ணிறலாம். 3வது டைமு பிரஷ் அப் பண்ணிறலாம். அவ்வளோதான் மேத்ஸுங்க. ஸோ, லாங்குவேஜ்க்கு அதிகமான நேரம்,
அதுக்கு அடுத்து மேத்ஸ். அதுக்கப்புறம் பாலிட்டி அதிகமான நேரம் குடுங்க. தமிழ்நாடு அஃபேர்ஸ் நெறைய குடுங்க. தமிழ்நாடுடைய கரண்ட் ஸ்கீம்ஸ் நல்லா பாருங்க. அதுலருந்து நெறைய கேள்விகள் கேட்பாங்க. ஸோ, இப்ப நெறைய பேருக்கு எப்படி அந்த சிலபஸ டீகோட் பண்ணி எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்றது தெரியாம இருக்குங்க. இப்ப வந்து யூனிட் 5ல ஆ இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு நிர்வாகம். தமிழ்நாடு நிர்வாகம் பழசுல வந்து யூனிட் 9ல இருந்தது இல்லைங்களா? அதுல நெறைய இருக்கும் நமக்கு. ஸோ, அதுல நான் ஒரே ஒரு டாபிக் மட்டும் எடுத்து டீகோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ, இது மாரி நம்ம எல்லாத்துக்கும் டீகோட் பண்ணி வச்சிருக்கோங்க. இப்ப எஜுகேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கு அப்படின்னா, நான் இப்ப இந்த ஜிஎஸ் பார்ட்டுக்கு மட்டும் எப்படி நம்ம பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். இப்ப எஜுகேஷன் இன் தமிழ்நாடு அப்டின்னா, இப்ப ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்றது தான் அவங்க கேட்கறாங்க. சங்கம் பீரியட்ல எப்படி இருந்தது சரிங்களா? ஆ இஸ்லாமிக் மதராஸாஸ் எப்படி இருந்தது? இதுல இருந்தெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னா, கண்டிப்பா கேட்பாங்க. இப்ப இப்ப மதுரை மிஷன் பத்தி கேள்விகள் கேட்கப்படலாம் சரிங்களா? கிறிஸ்டியன் மிஷனரீஸ் பற்றி கேள்விகள் கேட்கலாம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனில என்ன ஆச்சு? 1813 ஆக்ட்ல என்ன குடுத்தாங்க? மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படின்றது நம்ம சொல்றாங்க. ஆ சாட்லர் கமிஷன் வந்து என்ன சொல்லிருக்கு? தமிழ்நாடுல யார் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்றத ப்ராப்பரா இங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அ அ அப்புறம் வந்து டிபிஐ டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அது எப்ப ஆரம்பிச்சாங்க? எந்த பீரியட்ல ஆரம்பிச்சாங்க? பெரிய லைப்ரரி என்ன? சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எப்ப ஆரம்பிச்சாங்க? பச்சையப்பார் காலேஜ் எப்ப ஆரம்பிச்சாங்க? பிரசிடென்சி காலேஜ் சென்னையில எப்ப ஆரம்பிச்சாங்க? அது எப்ப யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸா மாறுச்சு? அண்ணாமலை யூனிவர்சிட்டி எப்ப இது மாரியான கேள்விகள் நெறைய கேட்பாங்க. கமிஷன்ஸும் நெறைய கேட்பாங்க. இப்ப லேட்டஸ்ட்டா இருக்கக்கூடிய முத்துக்குமாரன் கமிஷனு, நம்மளுடைய சமச்சீர் கல்விக் கொள்கை வந்தது சரிங்களா? நீட் எக்ஸாம் உடைய கடினத்தன்மைக்காக கொண்டு வந்த கமிஷன். இது மாரியான கமிஷன்ஸ் நெறைய கேட்பாங்க. யூனியன் கவர்ன்மெண்ட்லேருந்து சில கேட்பாங்க. இப்ப ராதாகிருஷ்ணன் கமிஷன், கொத்தாரி கமிஷன் இத பத்தி எல்லாத்தையும் நீங்க அழகா நோட்ஸு ஒரு 10 பாயிண்ட், 15 பாயிண்ட்டா எடுத்து வச்சுங்க. கொத்தாரி கமிஷன் அப்டின்னா, கொத்தாரி கமிஷன தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப யார் சிஎம்மா இருந்தாங்க? இது மாரி கேள்விகள்லாம் வந்து கேட்பாங்க. அது மாரி 2011 உடைய சென்சஸ் டேட்டா, லிட்ரசி ரேட் வந்து எங்க இருக்கு? அதிகமான லிட்ரசி ரேட் எங்க இருக்கு? கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ நெறைய இப்ப கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. தமிழ்நாடு வெரி லீடிங் சரிங்களா? அதனால கேட்பாங்க. ஸோ ரோல் ஆஃப் மேஜர் அ அ சீஃப் மினிஸ்டர் அண்ட் மேஜர் ஸ்கீம்ஸ் எந்தெந்த சீஃப் மினிஸ்டர் எஜுகேஷனுக்காக என்னென்ன கொண்டு வந்தாங்க? நியூட்ரிஷன் மீல் புரோகிராம் எப்ப கொண்டு வந்தாங்க? கருணாநிதி அவர்கள் என்ன கொண்டு வந்தாங்க? சரிங்களா? இப்ப மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன மாரியான ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க? பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நான் முதல்வன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் புதல்வன் இது மாரி பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். இதுல இருந்து தான் கேள்விகள் கேட்பாங்க. இது மாரி நீங்க ஒரு டாபிக்கும் எடுத்து இப்ப எனக்கு எஜுகேஷன் அப்டின்னா, பாலிசி நோட்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் மட்டும் படிக்கிறேன் அப்டின்னா, நம்ம அங்க போய் ஏமாந்துருவோம். இது மாரி டீட்டெயிலா நீங்க இத எடுத்து ஒரு டாபிக் இப்ப நாங்க எல்லாத்துக்குமே எடுத்துருக்கோம். சிலபஸ்ல இருக்க எல்லாத்துக்குமே டீகோட் பண்ணி, இதுதான் டாபிக். இது நெறைய சோர்ஸ்லருந்து தேடி எடுத்து மெட்டீரியலா ரெடி பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஸோ இத எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி நம்ம படிக்கணும். இப்ப இந்த ரெடி பண்றது இருக்கு இல்லைங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ப்ராசஸ்ல இதுவா, அதுவா, அதுவா நம்ம தேடுறப்ப, நம்ம நெறைய விஷயத்த கத்துட்டு இருந்திருப்போம். இத ரெடி டூ ரிக்ளைனா உங்களுக்கு குடுத்தோம் அப்டின்னா கூட, இத நம்ம படிச்சுட்டு அதுக்கு மேல மாட்டோம். இந்த தேடுற ப்ராசஸ்ல நெறைய ஃபேக்ட்ஸும், நெறைய லாஜிக்ஸும், நெறைய உங்களுக்கு வந்து தியரியும் உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? ஸோ எஜுகேஷனல் ஸ்கீம்ஸ் சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட ஸ்கீமு, ஸ்டேட் கவர்ன்மென்ட் ஸ்கீம் சரிங்களா? ஏன் நீட்ட நம்ம அப்போஸ் பண்றோம்? இப்ப கூட கேட்டிருந்தாங்க இல்லையா? லேட்டஸ்ட்டா இந்த கொஸ்டினுக்கு பேப்பர்ல கூட கேட்டிருந்தாங்க சரிங்களா? சர்வ சிக்ஷா அபியான் இதெல்லாம் வந்து நெறைய கேட்டிருந்தேன். அதே மாரி யுனிவர்சிட்டீஸ் வந்து எப்பப்ப ஆரம்பிச்சாங்க? பாரதியார் யுனிவர்சிட்டி, மதுரை காமராஜர் யுனிவர்சிட்டி, மதர் தெரேசா யுனிவர்சிட்டி இது மாரி நெறைய யுனிவர்சிட்டீஸ் அப்படின்றத ஆரம்பிச்சிருக்காங்க. லேட்டஸ்ட்டு ஆ இந்த இண்டெக்ஸஸ் நீத்தி ஆயோக் வந்து என்ன போட்டிருக்காங்க? எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ் போட்டிருக்காங்க சரிங்களா? இது மாரி இந்த ஒரே ஒரு டாபிக்க நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இவ்ளோ இருக்கு. இப்ப குரூப் 2க்கு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, இத தான் எடுப்போம். பா ஒரு பார்ட்டா ஒண்ண சொல்லி, அத எக்ஸ்ப்ளைன் பண்ணி அது ரிலேட்டடான ஃபேக்ட்ஸ சொல்லி, இயர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத சொல்லி ஒண்ணு ஒண்ணா எடுப்போம். ஸோ நீங்க எஜுகேஷன் இன் தமிழ்நாடு ஒரு கிளாஸ்ல ஃபுல்லா ஒரு 2 1/2 மணி நேரம் கிளாஸ் நீங்க உட்கார்ந்து அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம், உங்க நோட்ல எல்லாமே தெரிஞ்சிரும். அத தாண்டி நீங்க தேடி ஏதாவது இப்ப வெங்கடேசன் புக்ல பார்த்து நீங்க எடுக்கிறீங்க, இல்ல பாலிசி நோட்ல பார்த்து எடுக்கிறீங்க, இல்ல பட்ஜெட்ல இருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இது எல்லாம் சேர்ந்து ஹோலிஸ்டிக்கா உங்களுக்கு ஒரு 10 பேஜ் இருக்கு இல்லைங்களா? அவ்வளவுதான். இத மட்டும் நம்ம திரும்ப திரும்ப படிச்சுட்டு போனா போதும். நமக்கு நல்ல ஸ்கோர் அப்படின்றத பண்ணலாங்க. ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ இப்ப யூனிட் 5ல பழைய யூனிட் 9ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு டாபிக் சொல்லியிருக்கேன். இத எல்லாத்துக்கும் நம்ம பண்ணி ரெடி பண்ணி வச்சு, நீட்டா ப்ராப்பரா இதுக்காக ஒர்க் பண்ணி பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப இந்த எக்ஸாம ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். அ எப்ப ஈஸியா பாஸ் பண்ணலாம்னா, இப்ப இருக்கக்கூடிய காம்படிஷன்லயே ஈஸியா பாஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இத நம்ம ப்ராப்பரா பண்ணணும். ரொம்ப அ இதுதான்
இந்த இலக்க நோக்கி தான் நான் போறேன் அப்படின்றது நமக்கு தெரியணும். இது எதுவுமே இல்லாம கையில கிடைக்கிற ஏதாவது ஒரு ஸ்கூல் புக் எடுத்து, அத மொத்தமா எஜுகேஷன் தமிழ்நாடு அப்படின்னா, ஒரு 2 பக்கம் குடுத்துருப்பாங்க. அத மட்டும் படிச்சுட்டு, நான் போய் எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னு நீங்க போனீங்க அப்படின்னா, அங்க பெருத்த ஏமாற்றம் இருக்கும். ரொம்ப கஷ்டமா ஸ்கூல் புக்லேருந்து வெளியில நெறைய கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம வந்து இப்போ வந்து என்ன சொல்லுவோம், கவர்மெண்ட்டையும், இந்த டிஎன்பிஎஸ்சி அமைப்பையும் நம்ம குறை சொல்லிட்டு இருப்போம். இல்ல. இந்த பிரிப்பரேஷன நம்ம பண்ணிட்டு, இதுக்கப்புறமா அவங்க கஷ்டமா கேட்டாங்கன்னா, அப்ப வேணா நம்ம சொல்லலாம். இல்லைங்களா? ஸோ இத நம்ம பண்றோமா? நம்மளுடைய பேசிக்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத திரும்ப திரும்ப நீங்க எக்ஸாமைன் பண்ணிட்டே இருங்க. அத நீங்க கரெக்ட்டா பண்ணீங்க அப்படின்னா, இந்த தேர்வு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ எங்க மிஸ் பண்றோம் அப்படின்றத நீங்க பாருங்க. ஒரு தோல்வியிலிருந்து நீங்க அடுத்த வெற்றிக்கு போணும் அப்படின்னா, நீங்க தோல்வியில என்னென்ன தவறுகள் பண்ணீங்களோ, அத சரி பண்ணி தான் அடுத்த லெவலுக்கு முடியும். சரிங்களா? கூட்டமா சேர்ந்துட்டு நம்ம ஆ இந்த டிஎன்பிஎஸ்சி இப்படிதான் பண்ணிட்டுருக்கு, ப்ளேம் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம இன்னும் கூட அடுத்த லெவலுக்கு நம்ம போல. இன்னும் கூட நெறைய பேரு இந்த குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சு 1 மாசம் படிக்காமவே இந்த சோசியல் மீடியால பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஆனா அந்த டைம் எல்லாம் கோல்டன் டைம் ஃபார் குரூப் 2. இந்த டைம நம்ம கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால சூப்பரா பாஸ் பண்ண முடியுங்க. ஓகே. ஸோ இந்த குரூப் 2 உடைய பிரிலிமினரிக்கு நம்ம வந்து மாக் டெஸ்ட் அதாவது ஃப்ரீ டெஸ்ட் அந்த யூடியூப் டெஸ்ட் அப்படின்றத குடுத்துருப்போங்க. ஸோ, அத நம்ம போடுறோம் சரிங்களா? ஆ ஆல்மோஸ்ட் ஒரு 10 டெஸ்ட் போல இருக்கும். ஸோ, எங்களுடைய யூசுவல் ஷெட்யூல் ஆல்மோஸ்ட் ஒரு 22 டெஸ்ட் போல முடிஞ்சிருச்சுங்க. இது ரொம்ப ஏர்லியாவே ஆரம்பிச்சு, இந்த டெஸ்ட் அப்படின்றது நடந்துட்டுருக்கு. ஸோ, ஏர்லி ஜூன்லயே ஆரம்பிச்சு போயிட்டுருக்குது இதற்கான டெஸ்ட் எல்லாமே. ஸோ, நம்ம லாஸ்ட்டா வரக்கூடிய டெஸ்ட் எல்லாமே வந்து அ யூடியூப் டெஸ்ட்டா தருவோம். ஸோ, 7 செப்டம்பர்ல இருக்கும். நான் அதுக்கான ஷெட்யூல் போட்டு உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப கஷ்டமான கேள்விகள் இருக்கும். ஸோ, இப்போ வந்து எஜுகேஷன் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ, இதுக்கு வந்து இப்ப டெஸ்ட் நம்பர் 22ல நம்ம எடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க, எது மாரி இருக்கும் அப்டின்ட்டு. இது எப்டி இருக்கும் அப்டின்னா, டிஎன்பிஎஸ்சி யோடைய ரீசன்ட் கொஸ்டின்ஸ ரிஃப்ளெக்ட் பண்ற மாரி தான் இருக்கும். ரொம்ப யுபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல போயிடாது. கொஸ்டின் வந்து யுபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். சரிங்களா? ஆனா, அதனுடைய கன்டென்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி லெவல்ல தான் இருக்கும். அத தாண்டி போயிடாது. ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியாவும் நம்ம போணும் அப்டின்றது கிடையாது. டிஎன்பிஎஸ்சிக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும். இப்ப யுபிஎஸ்சி படிக்கிற நெறைய பேரு இங்க வந்து அதே அத திருப்பி படிச்சுட்டு வந்து இங்க வருவாங்க. ஆனா தோத்துருவாங்க. ஸோ என்னன்னா டிஎன்பிஎஸ்சிக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும். தமிழ்நாடு அஃபேர்ஸ் நெறைய கேட்பாங்க. தமிழ்நாடு ஹிஸ்டரி, தமிழ்நாடு ஜியோகிராஃபி கேட்பாங்க. ஸ்கூல் புக்ல இருந்து சில கன்டென்ட் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஸோ அதனால தான் யுபிஎஸ்சி ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் இங்க வந்து மெயின்ஸ்ல நல்ல மார்க் எடுப்பாங்க. பிலிம்ஸ்ல ஃபெயில் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்ப நாங்க இங்க கேட்கக்கூடிய கேள்விகள் 99.9% கேள்விகள் ஃபேக்சுவலா இருக்கும். ஒரே ஒரு ஃபேக்ட்ட மட்டும் வச்சு குரூப் 4லயே இப்ப கொஸ்டின்ஸ் நெறைய கேட்கறதில்ல அப்டின்றக்கப்ப, இன்னும் கூட எதுக்கு நம்ம அத ஃபாலோ பண்ணணும் அப்டின்றதுனால, இப்ப ஜிஎஸ் 75 கேள்வி இருக்குன்னா, 75 கேள்வியும் எப்டி இருக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஃபேக்ட் தான் குடுத்திருப்போம். இல்ல 3 ஃபேக்ட் இருக்கும். இல்ல அசஸ் அண்ட் ரீசன் கூற்று காரணம் மாதிரி இருக்கும். இல்ல மேட்ச் டைப்ல இருக்கும். இல்ல கரெக்ட் பேர் டைப்ல இருக்கும். ஸோ அது மாரி தான் இப்ப நம்ம ட்ரெயின் பண்ணா தான், இந்த கஷ்டமான கேள்வித்தாள குடுத்து பண்ணா தான், ஸோ என்னன்னா, அடுத்து வரக்கூடிய எக்ஸாம அவங்க ரொம்ப ஈஸியா பண்ணுவாங்க. ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க. ஸோ கடிகை அப்டின்னா, அது யாரு காலத்துல இருந்தது? சதுர்வேதி மங்கலம் அப்டின்றது பாண்டியர் காலத்துல இருந்துச்சுன்னா, சோழர் காலத்துல. சாலை அப்டின்னு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன யார் சொன்னாங்க? சரஸ்வதி மஹால் அப்டின்றது மராட்டியம் காலம். சரிங்களா? ஸோ இது மாரி எது கரெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு அப்டின்றத வச்சு கொஸ்டின் கேட்டது. ராபர்ட் டி நொபிலி மதுரையில் ஒரு இந்து சன்னியாசியாக தன்னை வடிவமைத்துக் கொண்டார். ராபர்ட் டி நொபிலி அத கிறிஸ்டியன் மிஷனரி மூலமாக இங்க வந்து தமிழ் தொண்டு ஆற்றியவர் இல்லைங்களா? அதுலருந்து கொஸ்டின்ஸ் அப்டின்றது கேட்டிருப்போம். ஓகே. ஸோ இந்தியர்களின் தார்மீக வளர்ச்சியை மேம்படுத்த கிழக்கிந்திய கம்பெனி தமிழ்நாட்டில் நவீன கல்வியை அறிமுகப்படுத்தியது. ஸோ இது மாரி கொஸ்டின் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா ஒரு 3, 4 ஃபேக்ட்ஸ வச்சு நம்ம எடுத்தோம் அப்டின்னா, அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அ அ ஃபைனல் எக்ஸாம் எழுதுறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. மெட்ராஸ் கிறிஸ்துவ பள்ளி 1837ல் துவங்கப்பட்டு 1841ல் கல்லூரியாக மாற்றப்பட்டது. சர்ச் மிஷனரி சொசைட்டி 1835 திருநெல்வேலியில் பள்ளிகளை நிறுவியது. கிறிஸ்துவ அறிவை ஊக்குவிப்பதற்கான சங்கம் 1717 மெட்ராஸில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆ யுனிவர்சிட்டியோடைய சிலபஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ்ங்க இது எல்லாமே. இத தான் அவங்க கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்கறாங்க. சரிங்களா? மெட்ராஸ் யுனிவர்சிட்டில இருந்து இருக்கக்கூடிய கன்டென்ட்ட பேஸ் பண்ணி எடுத்த முக்கியமான கேள்விகள் இது எல்லாமே. ஓகே. என்னென்ன கமிஷன்ஸ் எப்ப போட்டாங்க? அப்படி முத்துக்குமாரன் கமிட்டி யார் போட்டாங்க? முதலியார் கமிஷன் எப்போ வந்துச்சு? ஸோ இ இ நம்ம முன்னாடி சொன்ன எல்லா பாயிண்ட்ஸயுமே கவர் பண்ணுவோம். இப்ப நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு
பேஸா எத எத வச்சு நம்ம எடுக்கணும் அப்டின்ட்டு இப்ப ஒரு 75 கொஸ்டின் இந்த டாபிக்ல ஒரு 2, 3 டாபிக்ல இருந்து தான் நம்ம எடுக்கிறோம் அப்டின்னா, ஸோ அதுக்கு ஒரு டீட்டெயில் பிளான் ஒண்ணு ரெடி பண்ணி, ஒரு அ சப் ஹெட்டிங்ல இருந்து கொஸ்டின் கவர் ஆகணும் அப்டின்றத நம்ம எடுத்து எழுதியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அசஸ் அண்ட் ரீசனும் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். ஏன்னா, இப்ப கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா, 100 கேள்விகள்ல ஒரு 25லேருந்து 30 கேள்வி வந்து அசஸ் அண்ட் ரீசனா கேட்கறாங்க அப்டின்றக்கப்ப, அதுல இருந்து நெறைய கொஸ்டின் அப்டின்றத நம்ம எடுத்து படிக்கணுங்க. மிட் டே மீல் ஸ்கீம் தெரியுங்களா? இதெல்லாம் ரீசென்ட்டா இருக்கக்கூடிய முக்கியமான திட்டங்கள் இதெல்லாமே. மாவட்ட தொடக்க கல்வி திட்டம், நீட்ட ஏன் தமிழ்நாடு அப்போஸ் பண்றாங்க அப்படின்றது, காமராஜருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து என்னது? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ்டு ஸ்கூல்ஸு, கவர்ன்மென்ட் ஸ்கூல்ஸு, பிரைவேட் செல்ஃப் ஃபைனான்ஸ்டு சரிங்களா? மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, சிபிஎஸ்இ ஸ்கூலு ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு? எல்லாமே வந்து டீட்டெயிலா இருக்கும். அதே மாரி கிரானாலஜிக்கல் ஆர்டர் கொஸ்டினும் முக்கியமானது. பாரதியார் யுனிவர்சிட்டி, பாரதிதாசன் யுனிவர்சிட்டி எல்லாம் எந்தெந்த வருஷத்துல ஆரம்பிச்சாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. 82, 82 பாரதியார், பாரதிதாசன் நமக்கு குழம்பிடும். எது ஃபர்ஸ்ட்டு, எது செகண்டு அப்படின்றத. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூர்மையா படிச்சிருந்தோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியா இந்த கொஸ்டினுக்குலாம் நம்மளால ஆன்சர் பண்ண முடியுங்க. ஓகே. டிஎம்கே கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணாங்க? ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல வந்து என்ன பண்ணாங்க? பிஏ கோர்ஸ் எப்ப தமிழ் மீடியம் அப்படின்றத ஆரம்பிச்சாங்க? இதெல்லாம் நீங்க வெங்கடேசன் புக்ல இருந்து எடுத்த சோர்ஸ் சரிங்களா? அது ரொம்ப டீட்டெயிலா டிஎன்பிஎஸ்சில எப்படி கொஸ்டின் செட் பண்ணுவாங்களோ, அதே மாரி நம்ம கொஸ்டின் வந்து எடுத்து நம்ம போட்டுருவோம். மதர் தெரேசா யுனிவர்சிட்டி இஸ் த ஃபர்ஸ்ட் வுமன் யுனிவர்சிட்டி இன் த இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை யுனிவர்சிட்டி அட் சிதம்பரம் வாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் யுனிவர்சிட்டி இன் த இந்தியா. லேட்டர் டேக்கன் ஓவர் பை தமிழ்நாடு கவர்மெண்ட். ஆமா. இது வந்து கரெக்ட்டான ஃபேக்ட்டா இருக்கும். மதர் தெரேசா யுனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வுமன் யுனிவர்சிட்டி கிடையாதுங்க. ஓகேங்களா? லிட்ரசி ரேட்டின் அடிப்படையில் மாவட்டங்கள் அப்படின்னு குடுத்துருக்காங்க. நமக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியும், கடைசி தெரியும். ஆனா நடுவுல இருக்கிறது என்ன அப்படின்றது தெரியாது. ரிலேட்டிவாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா தான் நம்மளால இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ண முடியுங்க. நியூ எஜுகேஷன் பாலிசி தமிழ்நாடு ஏன் அப்போஸ் பண்றாங்க? எஜுகேஷனுக்காக எவ்வளோ ஜிடிபில கான்ட்ரிபியூட் பண்ண சொல்றாங்க? புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் டெவலப்மென்ட் திட்டம் சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான திட்டம். புதுமை பெண் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். அதே மாரி நான் முதல்வன் திட்டத்திலே காம்படிட்டிவ் எக்ஸாம்க்காக போட்டிருப்பாங்க. ஸோ இது மாரியா எல்லாத்தையும் நம்ம எடுத்திருக்கணும். தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கமிட்டி அப்படின்னு ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதுல யார் யார் மெம்பரா இருந்தாங்க? அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன? நீத்தி ஆயோக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி அ கொஸ்டின்ஸ் அப்படின்றதும் எடுப்பாங்க. ஓவரால் நம்ம எல்லாத்த பத்தியும் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா தான் நம்மளால ஒரு எக்ஸாம் அப்படின்றத நல்லா பண்ண முடியுங்க. ஸோ நம்ம எவ்வளோ குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்றோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பிரிலிமினரி எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு. ஓகே. ஸோ ஒரு ஃபேமஸான ஒண்ணு இருக்கும். ஸோ என்னன்னா, நீங்க ஆ ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான திங்க ஒரே ஒரு டைம் பண்றதுனால வாழ்க்கையில கண்டிப்பா ஆ பாஸ் ஆகவே மாட்டீங்க. ஆனா ரொம்ப ஆர்டினரி சாதாரண விஷயத்த எக்ஸ்ட்ரார்டினரி கன்சிஸ்டன்சியோட பண்ணிட்டு இருந்தீங்க. தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா பெரிய ஆளாகலாம். ஷேர் மார்க்கெட்ல அத சொல்லுவாங்க. என்னன்னா, நீங்க டெய்லியும் இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு தடவ ரூ. 100 ரூ. 200 அப்படின்றத இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரீங்க. ஸோ நீங்க கண்டிப்பா பெரிய பணக்காரன் ஆயிரலாம். இல்ல நான் வந்து ரொம்ப ஜீனியஸு. நான் வந்து என்ட்ட இருக்கக்கூடிய லம்சமான ஒரே ஒரு அமௌண்ட்ட ஒரே ஒரு சமயத்தில நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்படின்ட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா, பெருசா சக்சஸ் அப்படின்றது வரவே வராதுங்க. ஸோ நம்மளும் அதே மாரி தான் கன்சிஸ்டன்ட்டா தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே கேப் விட்டுறக்கூடாது. ஒரே ஒரு நாள் நீங்க படிக்க தவறிட்டீங்க அப்படின்னா, அத பிடிக்கிறதுக்கே அடுத்த 3 நாள் ஆகும். ஸோ நீங்க இழக்கிறது 2 நாள் சரிங்களா? ஸோ இந்த தொடர் ஓட்டத்துல நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்றத பார்த்து கவனிச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம் எழுதிட்டு நம்ம நெறைய புலம்புவோம். இது பண்ணியிருக்கலாம், அது பண்ணியிருக்கலாம். கேர்லெஸ் மிஸ்டேக் வந்துருச்சு, சில்லி மிஸ்டேக் வந்துருச்சு. கொஸ்டின் பேப்பர்ல நான் கொஸ்டின் நம்பர தப்பா போட்டேன். ஆன்ஸர் புக்ல நம்பர தப்பா போட்டேன். எக்ஸாமினர் எனக்கு வந்தவங்க சரியா பண்ணல. இந்த மாரி நெறைய 1008 காரணத்த நம்ம ரெடி பண்ணிட்டு இருப்போம். ஆனா, இப்ப படிக்கிற ஒரே ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா, நல்லா செஞ்சுட்டோம் அப்படின்னா, நம்ம அடுத்த அந்த குரூப் 2 ஓட மெயின்ஸ்க்கு ரொம்ப திருப்தியா நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே பெரிய அ ஆர்வம் இருக்கிறது என்ன அப்டின்னா, இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்டின்றது தான். அத பத்தி பாதரே பண்ணாம, அடுத்த மெயின்ஸ் எக்ஸாம்க்கு நான் கண்டிப்பா எழுதுவேன் அப்டின்னு நம்பிக்கையோட படிக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க தான் சர்வீஸ் வாங்குவாங்கங்க. ஸோ அதுல நீங்க இருக்கிறீங்களா அப்டின்றத பார்த்துக்கோங்க. நன்றிங்க.